ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, வீட்டில் பாலாடை சேர்த்து வச்சுருந்ததில் வெண்ணெயில் எப்படி நெய் உருக்குறங்கிற வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் அப்படி சேர்த்து வச்சதில் எனக்கு 1 கிலோ வெண்ணெய் கிட்ட வந்துச்சு. அதை நான் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு வடை சட்டியில் மாற்றி அடுப்பில் ஹையாக வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டே மக்களே. இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் அந்த வெண்ணெல்லாம் ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு நெய்யாக வரும். ஸோ நம்ம கைவிடாமல் கிண்டணும். இப்போ பாருங்கள், அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சுங்களா. இப்போ அடுப்பை நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன் கிண்ட சொல்கிறேன்னா, இந்த வெண்ணெய் மேலே பொங்கி வந்துடும். ஸோ அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிட்டு பொங்கி வரப்போ அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மக்களே. இந்த வெண்ணெய் நம்ம வீட்டிலே காய்ச்சறதுனால நம்ம குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வெண்ணெய் ஃபுல்லாக வற்றி மேலே எல்லோ கலரில் திரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த திரியாக இருக்கிறது ஃபுல்லாக கப்பியாக மாறிடும். அந்த எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு நெய்யாக வந்துடும். இது பசுமாட்டு வெண்ணெய்ங்கிறனால நம்மளுக்கு நல்லா எல்லோ கலரில் இருக்குது. வீடு நல்லா வாசமாக மணமாக இருக்கும். நீங்கள் உருக்கிறப்பே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சா அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கீழே அடி பிடிக்கும். நீங்கள் லைட்டாக மேலால் மட்டும் கிண்டுங்க, உங்களுக்கு அப்படியே திரிஞ்சு வந்துடும். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு கிண்டுறப்ப எண்ணெய் நல்லா வற்றி அந்த கப்பியெல்லாம் வற்றி போய் மேலே எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்துடும் மக்களே. நம்ம 1 கிலோ வெண்ணெய் வச்சோம்னா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1/2 லிட்டரு நெய் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். வெண்ணெய் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு மக்களே. நம்மளுக்கு நெய் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நெய் உருக்கணும்னா காலையில் வெள்ளனமா, அதாவது 7 மணி இல்லை அந்த பொழுது சாஞ்ச நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெய் நல்லா உருகி வரும். அவ்வளோதான், நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் சீரகம், முருங்கைக்கீரை எதுக்கு போடுறோன்னா நல்ல மணமாக இருக்கும், வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் அந்த நெய்யில் இறங்குறப்ப சூப்பராக இருக்கும் மக்களே. இது தெரிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க. என் கையிலே டப்புன்னு தெரிச்சிருச்சு. நல்லா கலக்கலன்னு கொதிக்கும். ஒரு கிண்டிட்டு தள்ளி நின்றுக்கோங்க. டப்புன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், நெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த பபுள்ஸ் அடங்கினவொடனே அந்த கீரை தனியாக எடுத்துட்டு நம்ம எண்ணெயை ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் மக்களே. அவ்வளோதான், நானும் வடிகட்டி எடுத்தாச்சு. நெய் ரெடி ஆயிடுச்சு மக்களே. இவ்வளோ கப்பி வந்திருக்கு. அந்த கப்பியை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த கப்பியில் ஒரு ரெசிபி செய்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக அந்த கப்பியில் நெய் நிறையா இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா நெய் ஃபுல்லாக தனியாக கீழே இறங்கிரும் மக்களே. நான் முதல்லையே சொன்ன மாதிரி எனக்கு 1 கிலோ வெண்ணெய்க்கு எப்படியும் ஒரு 1/2 லிட்டரு நெய் கிடச்சிருக்கு. நல்லா எல்லோ கலரில் இருக்குது பாருங்களே. இது பசுமாட்டு வெண்ணெய்ங்கிறதுனால நம்மளுக்கு நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இது நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு தோசையிலையோ எதுலையாவது ஊற்றி கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் காய்ச்சற நெய் எப்போயுமே வாசமாக மணமாக இருக்கும் மக்களே. நீங்கள் எப்போயுமே வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த தடவை நெய்யை விட கப்பி தான் அதிகமாக வந்திருக்கு. இந்த கப்பியில் ஒரு ரெசிபி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த கப்பியும் ஹெல்தி தான். இதில் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஆறு லிட்டர் நெய் வீட்டிலே காய்ச்சியாச்சு ஈஸியாக. கப்பி பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதான், அந்த கப்பியில் பாதி கப்பி எடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிக்குவேன். வணக்கிட்டு அந்த வெங்காயம் ஃப்ளேவர் கொஞ்சம் போடணும். வெங்காயத்தோட ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இது கூட ஒரு கப் பொரியை ஆட் பண்ணி வணக்கி விட்டோன்னா நான் சொன்ன ரெசிபி ரெடி. இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எங்கள் குட்டீஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு ரிவ்யூ அவர்கிட்டே கேட்போமா, என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. எப்போ இஷான் இருக்கு? சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாருங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.